பின்வரும் நோற்றில் இந்த கதக், பிகு, கார்பா இதில் கதக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல வரும். ஃபோக் டான்ஸ்லேயும் வரும், கிளாசிக்கல்லையும் வரும், நாட்டுப்புற நடனத்துலேயும் வரும், அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ்லேயும் வரும். இது வந்து கதக் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்த்து ஃபுல்லாகவே வரும்ல, அதுலேயும் சொல்லியிருப்பாங்க தனியாக. இந்த பிகு எங்கே இருக்குது? அஸ்ஸாம். பிகு அஸ்ஸாமில் ஃபோக் டான்ஸ், சரிங்களா. கார்பா குஜராத், பாங்க்ரா பஞ்சாப், இது எல்லாமே ஃபோக் டான்ஸ். பாரம்பரிய நடனம் சொல்லுவோம்ல, கிளாசிக்கல். பாரம்பரிய நடனத்தில் கதகளி வரும். கதகளி எங்கே? கேரளா. பரதநாட்டியம் தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து பாரம்பரிய நடனம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் டான்ஸ், அதாவது ஃபேமஸானு சொல்லுவோம்ல, புகழ்பெற்ற நடனங்கள். புகழ்பெற்ற நடனம் வேறு, பாரம்பரிய நடனம் வேறு. அப்போ புகழ்பெற்ற நடனங்கள் சீரீஸில் கதக், பிகு, கார்பா, பாங்க்ரா இதெல்லாம் வரும். நமக்கு சிக்ஸ்த்து பாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப் வரைஞ்ச ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கு கீழே வந்து பாக்ஸில் ஒரு டேட்டா இருக்கும். அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கிளாசிக்கல், அதாவது பாரம்பரிய நடனம். அந்த இதில் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்கல்ல, சாரி பாக்ஸில் கொடுத்துருக்கிறது புகழ்பெற்ற நடனம், ஃபோக் டான்ஸ். எடுத்து பாருங்கள், சிக்ஸ்த்து புக்கில் டான்சஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும் வரும். இல்லை புக்கை டவுன்லோட் பண்ணி சிக்ஸ்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ரெண்டுமே இருக்கும். ஒரு பாக்ஸும் இருக்கும், ஒரு மேப்பும் இருக்கும். மேப்பில் தான் உங்களுக்கு இந்த பரதநாட்டியம், கதகளி, கதக் இதெல்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன டான்ஸ் அப்படின்னா பாரம்பரிய நடனம். பட் சில பேர் பாருங்களேன், இதுவே சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி பிரிச்சே பார்த்துருக்க மாட்டோம், என்ன டான்ஸு எந்த ஊருன்னு கூட படிச்சிருப்போம். ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு அது எங்கே படித்தது, எங்கே கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ரீசனிங்கில். பாரம்பரிய நடனம் வேறு, செவ்வியல் நடனம் வேறு. செவ்வியல் நடனம் அப்படிங்கிறது கிளாசிக்கல், பாரம்பரியமாக வருது. அது இல்லாமல் புகழ்பெற்ற நடனம் ஃபோக் டான்ஸ் அது வேறு, சரிங்களா. இந்த ஏரியாவில் இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஜிஐ டேக் மாதிரி, ஜிஐ டேக் அப்படிங்கிறது ஃபோக் டான்ஸ் இருக்குல்ல, அந்த இதில் வந்துடும். பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்கிறது அவங்க பாரம்பரியமாக அங்கே நடனம் கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்க ஸ்டேட்டு பிரித்ததுலேருந்து அங்கே அது பாரம்பரியமாக இருக்குது. இப்போ பரதநாட்டியம் எப்படி தமிழ்நாடுக்கு பாரம்பரியம், அது மாதிரி. இதெல்லாம் நல்ல கொஸ்டின்மா. இதுக்கெல்லாம் ஜிகே படிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம மேக்ஸோ ரீசனிங் தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல தேசிய சின்னங்கள், தலைநகரங்கள் படிச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு இந்த டைம் கேட்கணும் அப்படின்னா தேசிய சின்னங்கள் கேட்கலாம். தேசிய சின்னங்களை பொறுத்தவரை நமக்கு தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டில் எல்லா சின்னங்களையும் படிச்சுக்கோங்க. பறவை, விலங்கு, தமிழ்நாடு சின்னங்கள் எல்லாமே படிச்சிருங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபேமஸாக அந்த விலங்கு, பறவை, தேசிய விலங்கு, தேசிய பறவை, அது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நியர்பை ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வரிசையாக கேட்டலாம். நமக்கு ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம்ல, அப்போ அதுவும் வேரி ஆகும்ல. ஸ்டேட்டு வேறு, கண்ட்ரி வேறு. 3 ஸ்டேட்டுக்கோட தேசிய பறவை கொடுத்து, மாநில பறவை கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரியோட மாநில தேசிய பறவை கொடுத்துருப்பாங்க. அப்போ அது நம்ம எடுக்க தெரியணும். ரெண்டுமே பறவை தான், பட் தேசியம் வேறு, மாநிலம் வேறல்ல. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. அந்த மாதிரி கேட்கலாம். இது ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்மா. இதோட ரெண்டு கொஸ்டின் நான் பார்த்துருவோம் ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில்.